தலைமையிலான மக்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிஜிஎம்எல் ஃபேமிலி அவங்களுடைய மெம்பர்ஸுக்கும் பிஎம்எல் தொழிலாளர்கள் குடும்பத்தாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேஜிஎஃப் வழங்குகிற ஒரு பெரிய ஒரு புனித யாத்திரை நேராக காலேஜ் கோபி சாரை பார்த்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு மீட்டிங்காக போயிருக்கிறேன். அதாவது கேஜிஎஃப் ஏதாவது பண்ணணும் நம்ம கையில் அப்படின்னு நான் யோசிச்சு இப்போ ஒரு சிஎம் சித்தராமையை பார்த்தேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா கேஜிஎஃப்ல இருந்து போயிட்டாங்க இந்த லேண்டை வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்ட்ரா மாற்றுங்க. ரோடு இருக்கு, தண்ணி இருக்கு, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை வந்து பண்ணிங்கன்னா 3000 கொடுத்தா ஒரு இண்டஸ்ட்ரி ஐடி போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து கோலாரிலிருந்து கேஜிஎஃப் வரைக்கும் இண்டஸ்ட்ரி காலையாளர் பண்ணி நிறைய ஃபேக்டரி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வச்சுருக்கேன். இன்னொன்று ரகுராம் நாயுடு வந்து நான் மீட் பண்ணேன் 6 மாதத்துக்கு முன்னாடி. அவருக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன். சித்தூரம் வந்து ராமகிரி வரைக்கும் கோல்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தான் எடுத்துருக்கீங்க. இது 90% ஒரு 300 டன் கோல்டு என்ன பூமிக்கு கேரளத்தை நிறைய பேர் இருக்கு. அதாவது நீங்களும் கர்நாடகா பீப்புள் சேர்ந்து இன்டர்நேஷனல் ஓப்பன் காஸ்ட் மைனிங் டெண்டர் கொடுங்க. ஆஸ்திரேலியா இருக்கணும், கர்நாடகா வரும். அவன் வந்து கோல்டு எடுத்து கூட்டிட்டு போயிடுவான். எடுத்த அப்படி பண்ணீங்கன்னா 2 ஸ்டேட் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் கர்நாடகா என்ன சொன்னா இந்த கேஜிஎஃப் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியேட்டை குப்பம் வரைக்கும் மாற்றினீங்கன்னா கர்நாடகாவுக்கு மட்டுமே குப்பம் டெவலப் பண்ண சீஃப் மினிஸ்டர் அவங்களே சொல்லியிருக்கேன். 2ஆம் தேதி அவர் குப்பம் வந்துருக்காரு. லைன் கேட்டுருக்கேன். இதை கொஞ்சம் புஷ் பண்ணி போன வாரம் வந்து நான் கிருஷ்ணபாபு மினிஸ்டர் பார்த்தேன். ரிப்போர்ட் கையில் கொடுத்தேன். கிருஷ்ணபாபு 5 தடவை உங்களை எம்பி ஆகியிருக்காங்க. மக்கள் நீங்கள் இது முயற்கா வந்து அந்த ஆகியிருக்காங்க. நீங்கள் உருப்படி அளவு பண்ணணும். இந்த பொருளை எடுத்துட்டு போங்க. நான் வந்து பாட்டில் போய் பேசுகிறேன். பாட்டில் போய் பேசுகிறாங்க, சீமட்டை போய் பேசுகிறேன். உருப்படியாக பண்ணி நான் சொல்லி உங்கள் கூட வந்து கம்மி. அதனால நீங்கள் 2 பேருக்கு பண்ணணும். உருப்படியாக இது பண்ண முடியும். ஏன்னா இது லேட் உங்களாண்டு ஈச்சமுறை கொடுத்த வீட்டை வந்து கேன்சல் பண்ணால் லேண்ட் உங்களாயிரும். நீங்கள் கேன்சல் பண்ணால் மக்கள் படிப்பாங்க. வேறு ஸ்டேட் டெவலப் பண்ண சொல்லுங்கள். அதை வெயிட் பண்ணி சொன்னாங்கன்னா இன்னொரு 10,000 அவங்க ஐடி காரணம் கூட எலக்ட்ரானிக் எஸ்டேட் ஆகுது. வெயிட் அதே மாதிரி கேட்க எல்லாரும் கடந்த டெவலப் ஆகும். அது நல்லபடியே முடிவு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் என்ன தோழி சொல்ற ஆசீர்வாதத்தில் நடந்து நினைக்கிறேன். பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் இஷ்யூ வந்து பிஜிஎம்எல் தொழிலாளர் எடுத்துகிட்டு போகணும். இங்கே இருக்கிற எம்எல்ஏ இல்லை இங்கே இருக்கிற எம்பி மூலிமா அந்த மினிஸ்ட்ரி எடுத்துட்டு போய் மினிஸ்ட்ரி மினிஸ்டர் பேசணும். இந்த மாதிரி தொழிலாளிக்கு வர வேண்டியதெல்லாம் வரல. அதை மூடிட்டான். கொடுக்குறது முன்னாடி சொல்லணும். ஹைகோர்ட்டு கேஷன் கொடுக்குறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எம்பி மூலியம் மினிஸ்டர் பார்க்கணும். மினிஸ்டர் பார்த்து செக்ரட்டரி பார்த்தா அவன் ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க. சில யாரும் கனெக்ட் பண்ணணும். சார் பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னும் எதுவும் இதுவாகல. அதை பற்றி அதாவது நான் பிஎம்எல் பற்றி ஏதாவது சொன்னால் நிர்வாக கட்டுப்பாட்டுகளை வந்து நம்ம தலைவர்களாக இருக்கும். அது சரியாக இருக்காது. என்னை பொறுத்தவரை எனக்கு பின்னாடி 3 காரணம் வந்துருக்காங்க. இந்த நேரம் அதிகமாக பண்ணுறாரு. நல்லவங்க நல்லா யாரை வந்து பண்ணுறாங்களோ இப்போ வந்து மெட்ரோ கொண்டு வராங்க, எக்ஸ்பிஐ கொண்டு வராங்க. நாங்கள் கொண்டு வந்த மெட்ரோ வந்து பெங்களூர் ஓடுது. 25 கோடி கொடுத்துனாங்க. எவ்வளோன்னு கொண்டு வந்தேன். 150 கோடி கொடுத்து மெட்ரோ பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் 25,000 கோடிக்கு மெட்ரோ எடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இப்படி நல்லா பண்ணுறாரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்ம வளரலாம். ஆனால் இந்த பிரச்சனையை கேமரா பேசியிருக்கேன். மைசூர் பண்ணும்போது இந்த மாதிரி பசங்க ஏதாவது பண்ணணும். வெளியாக எடுக்கக்கூடாது. அந்த பசங்க இருக்கிற பசங்க நான் இருக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பசங்க கன்ஃபார்ம் 20 வருஷம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கோம். வியாபாரம் பண்ணுங்க. இல்லை கோர்ட்டு போயிட்டாங்க. அந்த கோர்ட்டுக்கு போனால் வித்ரா பண்ண சொல்லலாம். அவங்க நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம அவங்கள கோல் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ணணும். அதுதான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். நல்லா நடக்கும். மற்றும் குடும்பத்தின் சார்பாக இன்று வரவழைக்கப்பட்டிருக்கும்
நம் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் பாரத மண்மாரி இயந்திர தொழிற்சாலையின் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஐயா விஆர்எஸ்என் நடராஜ் அவர்களே, விஆர்எஸ்என் நடராஜன் அவர்கள் கங்கசிரகத்திலே மனிதவள மேம்பாட்டுத் துறையிலே பணியாற்றி பிறகு டிசம்பர் 1, 2002ஆம் ஆண்டு பாரத மண்மாரி என்ற தொழிற்சாலையிலே சேர்மன் கம் மேனேஜராக பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் இரவு பகல் என்று பாராமல் அயராது உழைத்து டிஎம்எல் தொழிற்சாலையிலே நாட்டிலே ஒரு முதன்மையான தொழிற்சாலையாக மாற்றிய பெருமை அவருக்கு முடியும். முன்னதாக டிஎம்எல் தொழிற்சாலை எர்த்மோனி மாவட்டத்தில் இருந்தது. அவர் பொறுப்பேற்ற பிறகு ரயில் மெட்ரோ, மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏரோஸ்பேஸ் போன்ற துறைகளை அவர் மேம்படுத்தினார். அது மாத்திரமல்ல, 5000 லாபங்களும் ஈட்டியிருந்த டிஎம்எல் தொழிற்சாலையிலே தன்னுடைய திறமையினால் 786 கோடி லாபகரமான ஒரு தொழிற்சாலையாக மாற்றி அமைத்த பெருமை அவரே சாரும். அது மாத்திரமில்லாமல் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டியிலே, சேல்ஸ் டர்ன்ஓவரிலே, எக்ஸ்பான்ஷனிலே, டைவர்சிபிகேஷனிலே துறையிலே செம்மட பணியாற்றி மண்ணின் மைனர்கள் பிஜேஎல் தொழிற்சாலை நலிவுற்று நஷ்டத்திலே இயங்கி மூடப்பட்ட பிறகு தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்காக பிஜேஎல் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு வேலைக்காக ஆசிட்டோ எச்எஃப்யூ நிறுவனத்தை ஏற்படுத்தி பாராக டிவிஷனை ஏற்படுத்தி எண்ணற்ற கோலார் தங்கவயல் வாழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஈட்டி தந்த பெருமை விஆர்எஸ்என் ஐயாவை சாரும். அது மாத்திரமில்லாமல் மெட் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் என்று அழைக்கப்பட்ட கோலார் தங்கவயலிலே அவர் பிஜேபியிலே இருக்கும்போது பல அகில இந்திய கால்பந்தாட்ட போட்டிகளை நடத்தி நாட்டிலே உள்ள தலை சிறந்த கால்பந்தாட்ட அணிகளை வரவழைத்து கோலார் தங்கவயல் வாழ் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காகவும் கால்பந்தாட்ட இளைய வீரர்கள் உருவாவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த பெருமையும் அவரை சாரும். அது மட்டுமில்ல, டிஎம்எல் அவர் பொறுப்பேற்ற பிறகு டிஎம்எல் கால்பந்தாட்ட ஆட்டத்தை இந்தியாவிலே முதன்மை அணியாக மாற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் எங்களிடத்திலே கூறியது, நீங்க போய் ஆர்வம் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் வரணும், இட் இஸ் நாட் இட் பிளே as an advertising agent மட்டுமல்ல என்று ஒரு பெரிய அணியை அமைத்தார். நைஜீரியன்ஸ், கானானியன்ஸ், மணிப்பூரியன்ஸ், சென்னை, பெங்களூரு ஓபன் செலக்ஷன் வச்சு அதனுடைய சீஃப் கோச்சராக என்னை அமர்த்தி மாநிலத்திலே முதன்மையான அணியாக மாற்றினார். ஸ்டேட் சாம்பியன்ஸ் ஆனது அவர் தலைமையிலே கால்பந்தாட்ட அணி இந்தியாவிலே 16வது பொசிஷன்ல வந்து கால்பந்தாட்ட அணியை மேம்படுத்தியவர் அவர். அது மாத்திரமல்ல, இன்று தங்கவயல் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு என்கிட்ட அவர் சொன்னார், கார்பரேட் ஆபீசர் பெலிசிடேஷன் பண்ணும்போது நேஷனல் இன்டர்நேஷனல் தான் சொல்லி இமீடியட் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு 5 பேருக்கு நேஷனல் சந்தோஷ் காப்பி லெட்டர் வந்தது. 5 பேரும் புத்தகம் பண்ணோம். இன்னைக்கு 5 பேரும் அப்பாயிண்ட் ஆயிட்டு வேலை செய்திருக்கிறாங்கன்னா அந்த பெருமை அது நம்ம சொல்லி ஆகணும். இன்னொன்று, பெங்களூர் 1000 தொழிலாளர்கள் சிஆர் மாசத்துக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் சொன்னா, சுயநலவாதியாக இருந்த தொழிற்சங்கவாதிகள் பல சொசைட்டிகளை ஏற்படுத்தி ஒரு தொழிலாளர் 5-6 சொசைட்டி லோன் வாங்கிட்டு வாங்குற சம்பளம் இஎம்ஐ அப்ளை பண்ணி இருந்துச்சு. ஆனா அவர் வந்த பிறகு அதை ஸ்டடி பண்ணி லோனை ஸ்டாப் பண்ணார். 2 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2 லட்சம் லோன் கொடுத்தாரு. எல்லா சொச்சத்தையும் கட்டிட்டு கையில காசு எடுத்துன்னு டேக் ஹோம் சேலரி உயர்த்தப்பட்டது. இதெல்லாம் பெருமை. ஐயா இன்னைக்கு இல்லைன்னா கூட தினந்தோறும் அவரு நம்ம உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. தங்கவயல் இருக்கும் வரை, டிஎம்எல் இருக்கும் வரை அவரை என்றென்றும் நாங்கள் மறக்க மாட்டோம். அவர் ஆற்றிய அந்த பணியை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம். அந்த பெருமை உங்களுக்கே சார்பு என்று பன்னீர் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற டிஜிஎம்எல் தொழிற்சங்க தலைவர்களின் சார்பிலும்
என் சார்பிலும் இறைவனிடத்தில் வந்தால கடல் அவருக்கு நல்ல ஆயுசியம் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் அவர் திறமை இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்தி.